ஹலோ வினின் ஒன் ட்ரேடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு புதுசான ஒரு ட்ரிக் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. எந்த ஒரு சப்போர்ட் லைனும் ஒன்றுமே வேணாம். நம்மளுக்கு வெறும் கேண்டில்ஸ் மட்டும். அந்த கேண்டில்ஸை வச்சே எப்படி நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்க போகிறோன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசுகிறேன். நிறையா பேர் வந்துட்டு டெலிகிராம் சேனலில் வந்து எனக்கு வந்து என்கிட்ட ப்ரோ எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டே இருக்குது ப்ரோ, எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ப்ரோ, என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறீங்க. பினோமோவில் வந்துட்டு நான் திரும்பி சொல்கிறது தான் 100% ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியாது. இப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் வந்து ஒரு 15,000 இருக்குதுன்னு நினச்சிக்கிங்களேன். 15 இருக்குன்னா 15K இருக்குன்னா நீங்கள் வந்து 100 தான் போட்டு ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து லாஸ் ஆனாலும் திரும்பியும் உங்களோட அமௌண்ட்டை வந்து திரும்பி எடுக்க முடியும். நான் வந்து இப்போ 1000 போட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிங்களேன். 1000 போடுறேன்னா நீங்கள் போடலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் லாஸ் ஆனால் அதை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. 100 ருப்பீஸும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான். நீங்கள் வந்து ஒரு நாள் டார்கெட்டுன்றது வந்து 100 ருப்பீஸ்னு வச்சுக்கோங்க ப்ராஃபிட், ஓகேங்களா? நீங்கள் லாஸ் ஆகி கஷ்டப்படுறத விட ஒரு 100 ருப்பீஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டோமேன்றது வந்து ஒரு சந்தோஷம். வந்து 100 ருப்பீஸ்னாலும் ஒரு ப்ராஃபிட் தானே. அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. இப்போ ட்ரேட் வந்துட்டு தெரியல, நம்ம புதுசாக வரும்போது நான் கூட அப்படி தான் புதுசாக உள்ளே வரும்போது அப்படியே ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணுவேன். நல்லா போயிட்டுருக்கோம். 1500 அப்படியே போகும்போது பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அதை வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். லாஸ்ட்டில் தான் வரும். திரும்பி நம்ம வித்ட்ரால் பண்ணுறது கூட மனசு வராது. எப்படி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தாலும் அதை நீங்கள் திரும்பி வித்ட்ரால் பண்ண மனசு வராது. ஏன்னா திரும்பியும் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் தான் மைண்டு தோணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரேட் 100 ருப்பீஸ் போட்டு லாஸ் ஆகிடுச்சின்னு நினச்சிங்களேன், திரும்பி அதிகமாக போடணுன்னு நம்ம வந்து விட்ட அமௌண்ட்டை திரும்பி எடுக்கணும் தான் மைண்டு போகும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இதில் இருக்குது. அதனால் உங்களோட எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு காசும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறது, அதை வந்து வேஸ்ட்டாக இந்த மாதிரி விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிங்க. டெமோ அக்கௌண்ட்டில் போட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே கற்றுக்கிட்டிங்கன்னா அதை டெமோ அக்கௌண்ட்டில் போட்டு நல்லா 1 வீக் ஆச்சு அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சில டைம் வந்து ஃப்ளூக்கில் கூட அது ப்ராஃபிட்டாக போகிற மாதிரி கூட நம்மளுக்கு தெரியும். சரி, நம்ம வந்து ரியல் அமௌண்ட்டை போட்டு பண்ணும் போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறத வந்து இதில் வராமல் கூட அந்த மாதிரி இருக்கும். அதுதான் விஷயம். அதனால் ஒரு 1 வீக் ஆச்சு நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். நம்மளோட லாஸ் வந்து நம்மளுக்கு நிறையா கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஒரு லாஸ் பண்ணுறீங்கன்னா எதனால் லாஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிங்க. எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த லாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அந்த விஷயத்தை, ஓகேங்களா? நான் ரொம்ப விரும்பலை. நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேங்களா? ஹலோ ட்ரேடர்ஸ், ஈஸியான ஒரு மெத்தட் தான். இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி போகும்போது அப்படியே புதுசாக யூஸ் பண்ணிட்டு போவேன். ஸோ நான் அதில் வந்து இது வந்து ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் வேணும். நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா கேண்டிலை வந்து பார்க்கணும். ப்ரீவியஸ் கேண்டில் எப்படி போகுது, டவுனில் போதா இல்லை அப்பில் போதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வாட்டி வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு பார்த்து பாருங்கள், ஓகேங்களா? பார்த்துட்டோன்னே எடுத்த உடனே தப்பு பண்ணுறது என்னென்னா, நல்லா போகுது ஹைட்டாக போயிடும், இல்லைன்னா ஒரு ஹைட்டு 2 கேண்டில் போயிடுச்சு கீழே இறங்கிடும்னு சொல்லிட்டு டவுன் கொடுக்குறது, இல்லை இது மேலே தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பு கொடுக்குறது. அந்த மாதிரி ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அது வந்து இப்போ வந்து இங்கேருந்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து எந்த கேண்டில் வந்து அதிகமாக தெரியுது? ரெட் கேண்டில் தான் அதிகமாக தெரியுது, க்ரீன் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸில் ஒரு 10 to 15 கேண்டில்ஸ் வந்து நான் பார்க்குவேன், ஓகேங்களா? இங்கே வந்து 10 to 15 கேண்டில்ஸ் பார்க்குறேன், டவுன் போகுது. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு க்ரீன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணணும். இல்லைன்னா பரவாயில்ல, ரெட் கேண்டிலில் கூட நம்ம வந்து போடலாம். ஆனால் அது வந்து ஒரு 80% ஒர்க் ஆகும்னா, இந்த க்ரீன் கேண்டில் வந்து 100% நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா? க்ரீன் கேண்டில் பாருங்கள், ஒரு லைட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் எந்திரிச்சிச்சுன்னா 2 to 3
ஓகேங்களா. 2 to 3 minutes டைம் ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு டவுன் அதிகமாக போதில்லை, ஸோ டவுன் கொடுத்துருங்க. கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ட்ரை பண்ணுங்கள், டெமோவில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ட்ரெண்டும். இப்போ வந்து இங்கே பாருங்களேன், க்ரீன் அதிகமாக தெரியுது, ரெட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் கேண்டில் பாருங்கள், அப் கொடுங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸாக பார்க்கும் போது எது உங்களுக்கு அப் அதிகமாக போயிட்டுருக்கா, இந்த லெவலு டவுன் அதிகமாக போயிட்டுருக்கான்னு பாருங்கள். எனக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா நம்மளுக்கு டவுன் தான் அதிகமாக அப்போ விட டவுன் தான் அதிகமாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு அப் ட்ரேடு போகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். எப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டவுன் ட்ரேடு வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி டவுன் கொடுங்க. கண்டிப்பாக வந்து இது கிளிக் ஆகும், சீரியஸாக சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். டெமோ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி பாருங்கள், அப்புறம் வந்து நம்ம வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று டெலிகிராம் சேனலில் வந்துட்டு நான் இப்போ சிக்னல் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் இஷ்யூ, ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கனால எனக்கு வந்து இந்த மாதிரி டெலிகிராமில் லிங்க்கு கொடுக்க முடில, என்னை மன்னிச்சிக்கிங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி ப்ரோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க, சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. இவங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நான் வந்து அடுத்தடுத்து என்னால் நிறைய விஷயம் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கவனமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.